ஹாய் ஹலோ டாம்பரீஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க? நான் தான் உங்களோட ஹருரா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க. ஸ்டோரிஸ் எல்லாமே வர்றதுக்கு லேட் ஆகுதுல்ல. ஐம் ரியலி சாரிடா. ஏன்னா எனக்கு பர்சனலா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுடா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும்ல. நான் நிறைய ப்ராப்ளத்துலயே மாட்டிக்கிட்டேன். அது எல்லாமே இப்பதான் கொஞ்சம் கியூர் ஆயிருக்கு. எனக்கு சரியா தெரியலடா. ஸ்டோரிஸ் எல்லாமே தொடர்ந்து அப்லோட் பண்ணுவேனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா என்னோட சேனலையும் சரி, என்னோட ஸ்டோரியும் சரி, நான் எப்பவும் யாருக்காண்டியும் எதுக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எந்த மாடுலேஷன்ல ஸ்டோரிஸ் போட பிடிச்சிருக்கோ அந்த இதுல தான் நான் ஸ்டோரி போடுவேன். அதே மாதிரி என்னோட ஸ்டோரிக்கு எந்த கேரக்டர் கரெக்டா இருக்குமோ நான் அந்த கேரக்டரை வச்சுதான் ஸ்டோரிஸ் போடுவேன். நீங்க அப்படி எனக்கு இந்த கப்பிள்ஸ் இவங்களோட வச்சு பார்க்க பிடிக்காது அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்களா. நான் உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு ஹர்ட் ஆயிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு உங்க ஸ்டோரி பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க ஏன் இந்த பேர் எல்லாம் போடுறீங்க, இப்பெல்லாம் போடாதீங்க அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. வேணா அது என்னோட உரிமை. எனக்கு எந்த பேர் கூட எதை வச்சு போட முடியுதோ நான் அந்த மாதிரிதான் ஸ்டோரிஸ் போடுவேன். யாரையும் ஹர்ட் ஆகணும்னு நான் பேசலடா. வேணா நான் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பேசுறேன். ஓகேவா? சரி ஓகேங்க. பேசின வரைக்கும் போதும். இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம ஜெகேவை தான் காட்டுறாங்க. ஜெகே தான் ஜிம்னாவை ஹக் பண்ணிட்டு பிள்ளை அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஜிம்னாவும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஜெகேக்கும் கண்ணு முழிப்பு தட்டிடுது. அவன் அப்படியே முழிச்சு ஜிம்னாவை தான் பாக்குறான். ஜிம்னா அப்படியே ஒரு குழந்தை மாதிரி ஜேகேவை ஹக் பண்ணியிருக்கான். இதை பார்க்கும்போது ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிம்னாவை தான் பாக்குறான். ஹே பேபி பாய், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தத நான் ஒன்னும் மறக்கவே இல்லடா. அப்படியே ஒயிட் கலர் ட்ரெஸ்ல ஒரு ஏஞ்சல் மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சல. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை அங்கதான் பார்த்தேன். இப்படி சொல்லிட்டு நம்ம குழந்தை அப்படியே சிரிக்குது. இந்த சைடு ஜிம்னாதான் அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி சினுங்குறான். இப்படி சினுங்கும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே எதுவுமே பேசாம ஜிம்னாவை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். ஜிம்னா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கான். ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுதான். இந்த சைடு ஜேகே தான் ஜிம்னா அப்படியே மச்சக்கண்ணை எடுக்காம பார்த்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஜேகேக்கு தான் சுகாவோட ஞாபகம் வருது. அப்படியே ஜிம்னாவோட ஹேண்ட் எல்லாம் அப்படியே எடுத்து விட பாக்குறான். ஆனா ஜிம்னா விடுற மாதிரியே தெரியல. ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிருக்கான். ஹே பேபி பாய், என்ன விடுறா. நான் போய் உன் அண்ணாவை பார்க்கணும்ல. உன் கூட இருந்தனா அப்புறம் எப்போ உன் அண்ணாவை போய் பாக்குறது? இந்த மாதிரி ஜேகே சொல்லும் போது நம்ம ஜிமினாதான் அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே டியோஸா வருது. ஜேகே பாக்குறான். அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா அப்பா. இப்படி சொல்லிட்டு அவன் ஜேகேவை தான் நல்லா டைட்டா ஹக் பண்றான். ஜேகேக்கும் புரியுது. அவனும் அப்படியே ஜிம்னா வாமா ஹக் பண்ணிக்கிறான். இந்த சைடு ஜேகே தான் பாக்குறான். ஹே மொச்சி, நீ அழுகாத. நீ அழுகிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்னடா பண்றது, உன்கிட்ட நான் அப்படி மட்டும் நடந்துக்கலான்னு வச்சுக்கோ, நீ என் பேச்சையே கேட்க மாட்டியே. இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போராட்டுலதான் கிஸ் பண்றான். இங்க பாரு மோச்சி, நீ எல்லாமே உனக்கு ஒரு நாள் தெரியும் நான் ஏன் இதெல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு. அப்ப நீ கண்டிப்பா சொல்றேன், நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரியுமா? அது வரைக்கும் உனக்கு இது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். நீ கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நான் எல்லா உண்மையுமே உன்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே தான் ஜிம்னாவை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிருக்கான். அதே மாதிரிதான் ஜிம்னாவும் ஹக் பண்ணிருக்கான். இப்ப ஜெக்கே தான் அப்படியே ஜிம்னாவோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதை பார்க்கும்போது ஜிம்னாக்கா அவங்க அம்மா தடவி கொடுக்குற மாதிரி இருக்கு. பிள்ளை அப்படியே அந்த தூக்கத்துல சிரிக்குது. ஜேகே பாக்குறான், என்னடா அவன் திடீர்னு சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. மம்மி இது ரொம்ப நல்லா இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணே இப்படி சொல்லி குழந்தை சொல்லும் போது ஜேகே பாக்குறான். ஏய் என்ன உங்க அம்மா நினைச்சிட்டியோ? ஜேகே இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னாவதான் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜிம்னா அப்படியே தூக்கத்துல குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஜேகேவை இவ்வளவு நேரம் டைட்டா பிடிச்சிக்கிறோங்க. ஜிம்னாவோட கிரிப் எல்லாமே அப்படியே லூஸ் ஆகுது. ஜேகே பாக்குறான். பார்த்தா புள்ள அப்படியே பெட்ல அங்கிட்டு இங்கிட்டு கை காலை போட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் அப்படியே வேர் பண்ணி விட்டுட்டு அவனோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போனான். ஹே பேபி பாய், வெயிட் பண்ணு. கண்டிப்பா உனக்கும் ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரியும். அப்ப நீ இந்த ஜேகேவை பத்தி புரிஞ்சுக்கிருவ. இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறான். இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டா புள்ள வேற எங்க போவாங்க? நம்ம சுகா ரூமுக்கு தான் போறான். பார்த்தா சுகாதான் அவன் ஜேகே எங்க விட்டுட்டு போனானோ அங்கேயேதான் அப்படியே படுத்து தூங்குறான். அவனோட சின்னெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷா இருக்குது. எல்லாம் அப்படியே அழுதுகிட்டே இருந்திருக்கும் போல. மூக்குல இருந்து எல்லாமே அப்படியே பிங்கிஷா இருக்கு. ஜேகே பாக்குறான். ஏ யோன் இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே போய் தூக்குறான். பார்த்தா சுகாக்கு
ஃபீவரே வந்துடுச்சு. கொண்டு போய் பிள்ளையதான் அப்படியே பெட்ல வைக்கிறான். ஜேகேன்னு வந்து அப்படியே அவனோட ஃபேஸ் தான் பாக்குறான். அது பார்க்க அவ்வளவு ரெட்டிஷா இருக்கு. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே தொட்டு பாக்குறான். செம்ம ஃபீவரா இருக்குது. ஏய் யோன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் தான் வரலன்னு தெரியுதுல, அப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பெசாட்டுக்கு மூட்டு படுத்துருக்கலாம்ல. இந்த மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம சுகாக்கு தான் அது எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் அப்படியே ஜேகே தான் சுகாவோட ஃபேஸ் பாக்குறான். அது ஃபுல்லாமே அவ்வளவு ரெட்டிஷா இருக்குது. பார்க்கும்போதே ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படியே சுகா கிட்டதான் சொல்றான். ஏய் யோன், நீ எதுக்கு யோன் இவ்வளவு புடிவாதம் பிடிக்கிற? இங்க பாரு யோன், உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? உன்னை நான் ராணி மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது எதையுமே நீ கேட்க மாட்டேங்கிற தெரியுமா? இந்த இருக்கிற கிண்டத்துல எல்லாரும் எனக்கு அமைதியா அடங்கி போவாங்க. உன்னை தவிர நீ மட்டும்தான். நான் என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுற ஒரே கேஸ்னா அது நீ மட்டும்தான். காட்டு போனோம், என் பேச்சு கேட்க கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டு தானே நீ இவ்வளவு வேலையும் பாக்குற. எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஆனா என்னால உன்னை பிரதரா பார்க்க முடியலையோ. வேணா நான் உன்னை லவ் பண்றேன். ஏன் தெரியுமா? சின்ன வயசுல என்னை சுத்தி வெறும் எதிரிகளா மட்டும்தான் இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாரும் விளையாட ஆசைப்படுவாங்க. ஆனா நான் போர் பயிற்சி பண்ணேன் தெரியுமா? அப்போ சப்போர்ட்டிவா நீ எனக்கு இருப்பேன்னு சொன்ன. ஆனா ஒரு ரீசன் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா அதை நான் எப்படி அலோவ் பண்ணுவேன்? அதனாலதான் நான் முடிவு பண்ணேன், உன் பார்ட்னரா நான் உன் கூட இருக்கலான்னு. உன் பார்ட்னரா இருந்தா கண்டிப்பா நீ என் கூட தானே இருக்கணும். அப்புறம் ஏன் காட்டு போன என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன்? இங்க பாரியோன், நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ எனக்கு சொந்தம். அதே மாதிரி இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அங்கேயும் உன் கூட நான் வருவேன். வேணா அப்பவும் நீ எனக்கு தான் சொந்தம். இந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு சுகாக்கு தான் ஒரு மாதிரி அவன் இருமுறான். இத பார்த்தோன்னே ஜேகேக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவன் போயிட்டு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே சுகாக்கு தான் கொடுக்குறான். ஆனா சுகா குடிக்கவே மாட்டேங்கிறான். அவன் அப்படியே அந்த தூக்கத்திலேயே தான் அவன் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கான். இப்ப ஜேகே பாக்குறான். யோன், இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். கசப்பான மருந்த பார்த்தாவே நீ எப்படி ஓடுவேன்னு தெரியும். இங்க பாரு, இது கசக்கத்தான் செய்யும். ஆனா குடி, உன் உடம்புக்கு நல்லது. இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கொடுக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம சுகா குடிக்கவே மாட்டேங்கிறான். அவனோட ஐஸ் ஓப்பன்ல இல்ல. ஆனா ஜேகே பேசுறது எல்லாமே அவனுக்கு காதுல கேக்குது. அவனுக்கு அப்படியே டியோஸா அப்படியே ஃபால் ஆகுது. ஜேகே பாக்குறான். ஓ, கான்சியஸ்லதான் இருக்க போலே. நான் பேசுறதுலாம் உனக்கு நல்லா புரியுது போல. இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஜேகே தான் இப்ப சொல்றான். இங்க பாரியோன், நீ மட்டும் இப்ப உன்னோட மவுத்த திறந்து இத குடிக்கலன்னா வச்சுக்கோ, எப்படி ஓபன் பண்ணி உன்னை குடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்படி வசதி? இந்த மாதிரி இவன் கேட்கும் போது சுகானால எந்த ரிப்ளையுமே பண்ண முடியல. சுகாவோட மைண்ட் மட்டும்தான் ஜேகே சொல்றது எல்லாத்தையுமே கேக்குது. பட் ஆனா பாடி எதுவுமே அவனோட கண்ட்ரோல்ல இல்ல. ஜேகே பாக்குறான். ஓ யோன், உனக்கு இவ்வளவு இருக்கா? அப்போ உன் புருஷன் எனக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே தான் அது அப்படியே அவனோட முகத்துல ஊத்துறான். இப்ப அப்படியேதான் சுகாவை பாக்குறான். சுகாவோட கண்ணம்லாம் அப்படியே ரெட்டிஷா இருக்கிறது ஜேகேக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆக்குது. நம்ம ஜேகே தான் அப்படியே சுகா மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். நம்ம சுகா பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கான். ஜேகேக்கு இது நல்லாவே புரியுது. இப்ப நம்ம ஜேகே தான் சுகாவை கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த மருந்து எல்லாமே அப்படியே கொடுக்குறான். அது சுகாவை அப்படியே குடிக்கிறான். ஆனா சுகா ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணவே இல்லை. நம்ம ஜேகே தான் அப்படியே சுகாவை பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பட் எதுவுமே பேசல. அவன் அப்படியே சுகாவுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே சுகாவை ஹக் பண்ணிட்டு சுகா கூட கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து தூங்குறான். சுகாவுக்கும் இப்ப அந்த வார்ம்னஸ் தான் தேவைப்படுது போல. அவனும் அப்படியே ஜேகேவை நல்லா டைட்டா ஹக் பண்ணியிருக்கான். ஜேகேவோட கண்ணுல இருந்து அப்படியே டியர்ஸா வருது. அவன் அப்படியே சுகாவோட ஹெட்ல தான் படுது. பட் ஆனா சுகாவுக்கு நல்லாவே தெரியுது ஜேகே அழுகிறது. இருந்தாலும் நம்ம சுகானால எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ண முடியல. அவன் அவ்வளவு டைட்டா ஹக் பண்ணியிருக்கான். இங்க பாரியும், என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. வேணா, எனக்கு யாருமே இல்லாதப்ப என் கூட எல்லாத்துலயும் நீ இருந்தவன். அதனாலதான் உன்னை எப்பவுமே என் கூட வச்சுக்கணும்னு பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி இது வெறும் அஃபெக்ஷன் மட்டும் கிடையாது. நான் உன்னை லவ் பண்றேன். உனக்குதான் அது புரிய மாட்டேங்குது. ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? இங்க பாரியோன், நீ அடிக்கடி சொல்லுவ எனக்கு ஹார்ட்னு ஒண்ணு கிடையாது, அதனால எனக்கு உணர்ச்சிகளே இல்லைன்னு சொல்லுவ. ஆனா உங்க 3 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு அடிபட்டாலும் உங்களை விட அதிகமா அந்த பெயின் அனுபவிக்கிறது நான் தான். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? வேணா நான் உங்களை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். என்னடா, ஒரு பர்சன் 3 பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்றதுக்கு காமெடியா வேணா இருக்கலாம்.
பட் ஆனா என்னோட லவ் ரொம்ப ட்ரூவானது. இந்த உலகத்துல 1000 பேர் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பர்சன் மேல மட்டும்தான் லவ்னு ஒண்ணு வரும். எனக்கு உங்க 3 பேர் மேலயும் லவ்ங்கிற ஃபீலே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் உங்களை ரொம்ப அதிகமா லவ் பண்றேன். உங்க யாரையுமே நான் ஒரு லவ்ஃபுல் லைஃப்ல பார்க்கவே இல்லை. ஆனா உங்களுக்கு நான் லவ்ஃபுல் லைஃபோட பாக்குற மாதிரிதான் தெரியுது. நான் உங்க 3 பேரையுமே என் அம்மாவை எப்படி பாத்துக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரிதான் உங்களை பாத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு அது யாருக்கும் புரியுறது கிடையாது. ஆனா ஐயோ, சின்ன பிள்ளையில இருந்து நீ என் கூட தானே இருக்க, உனக்கே அது புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணீர் எல்லாமே சுபாவோட கண்ணுல பட்டு அது அப்படியே போகுது. ஏன்னா அதே டயத்துல சுபாக்கும் அவங்க கண்ணீர் வந்திருக்கும். அப்படியே 2 கண்ணீருமே மிக்ஸ் ஆகி போகுது. இது ஜேகே கவனிக்கல. ஆனா சுபாக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அவனோட கண்ணீரோட ஜேகேவோட கண்ணீரும் அப்படியே சேர்றது. சுபா அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறான், இங்க பாரு, நீ என்ன வேணா பேசலாம், ஆனா நான் எப்பவும் உன்னை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். நீ ஒரு மிருகம் தான், கண்டிப்பா ஒரு நீ மிருகம் தான். இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் அவ்வளோ டைட்டா ஹக் பண்ணிருக்கான். ஐயோ, உனக்கு எப்பவும் யாருக்காண்டி எதுக்காண்டியும் உன்னை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். உனக்கே என் கூட இருக்க பிடிக்கலன்னு நீ சொன்னாலும் சரி, நீ என்னை விட்டு விலகுறதுக்கு அப்பவும் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் கூட தான் இருந்தாகணும். இந்த மாதிரி சொல்லிட்டு டைட்டா ஹக் பண்ணிருக்கான். இந்த சைடு நம்ம சுகாதான், கிடையவே கிடையாது, நான் உன்னை எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டேன். நான் உன்னை விட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். உன்னோட சாவு என் கையில தான். உன்னை நான் அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். கண்டிப்பா சொல்லிட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லுவேன். என் அப்பா அம்மா சாவுக்கு பழி வாங்குவேன். என் தம்பி இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கல, அதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன். என் நாட்டை நீட்டு அடிமையாக்கி வச்சிருக்கல, அதுக்கும் பழி வாங்குவேன். என் கண்ணு முன்னாடி என்னோட காதல கொண்டுட்டல, அதுக்கும் உன்னை நான் பழி வாங்குவேன். நான் உன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ குழந்தை கிடையாது, ஒரு அரக்கேன். உன்னை கண்டிப்பா அழிச்சே தீருவேன். இவன் இப்படி சொல்லி கொடுக்கும்போது இந்த சைடு நம்ம கேட்கதான் சொல்றான், இங்க பாருயோ, நான் உன் கூட ஒரு ஹாப்பியா ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். எப்படி தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒன்ன மாதிரியே செடு செடுன்னு மூஞ்சி இருக்கிற ஒரு காட்டு பூனை குட்டி தான் எனக்கு வேணும். கண்டிப்பா சொல்றேன், நீ எனக்கு பெத்து கொடுப்ப. நீ பெத்து கொடுக்கலாட்டாலும் கண்டிப்பா உன்னை நான் பெத்து கொடுக்க வைப்பேன்னு சொல்லவும். இந்த மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே சுகாவோட சின்னதான் அப்படியே கிஸ் பண்றான். நல்லா தூங்கு, காலையில கண்டிப்பா உனக்கு இது எல்லாமே சரியாயிரும். பட் ஆனா இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு காலையில ஹெவியா இருக்கு தெரியுமா? ஏன்னா நீ எவ்வளவு தைரியம் தான் உன் ஹெல்த்தா கூட கேர் பண்ணிக்கிற மாட்ட. இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு, காலையில உடம்பு மட்டும் சரியாட்டும் அப்புறம் உனக்கு இருக்கு. இந்த மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சுகா அப்படியே தூங்கிடுறான். இப்ப அப்படியே மார்னிங் தான் விடியுது. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தயங்குறான். அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காருது. நம்ம சின்னவும் அப்படிதான், அவன் நல்லா படுத்து தூங்கி இருந்திருப்பான். அவன் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பாக்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு அவன் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெசண்டா ஃபீல் பண்றான். இந்த சைடு சுகாவும் அப்படிதான். ஜேகே வந்துட்டு போனது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் இருக்கு. அவன் அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல பாக்குறான். அங்க பார்த்தா ஜேகே இல்ல. பட் ஆனா அதுக்கு பதிலா டேபிள்ல நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா சுகா அதை எதையுமே கேர் பண்ணிக்கல. பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். இந்த பக்கம் ஜிபனாவுமே அப்படிதான், அவனோட ஒர்க்கை பார்க்க போறேன்ட்டு போயிடறான். இந்த சைடு நம்ம புள்ள அப்படியே நல்லா குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ ஹாப்பியா ஒரு மாதிரி ஸ்மைலோட அப்படியே வெளியே வருது. ரூம்க்கு வெளியே பார்த்தா நம்ம ஷாதா தயங்க வெளியே வந்ததை பார்த்தோன்னு அவன் ஓடி போய் அப்படியே தயங்க ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அந்த மாதிரி அவன் அப்படியே நிக்காம அப்படியே கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு தயங்க தான் பாக்குறான். ஷா ஷா, போதும், நீ எதுக்கு இப்படி விடாம கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நேற்று ஜங்குக்கு வந்து உங்களை தேடிட்டு வந்தாங்களா கிங்கு? நான் வேற நீங்க அங்கதான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேனா எனக்கு வேற ரொம்ப பயமா போயிடுச்சு. அவர் செம்ம கோவத்துல வந்தாரு. அதனாலதான் உங்களை எதுவும் அடிச்சுட்டாரா இல்ல உங்களுக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரான்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நானும் ஜங்குக்கும் நாங்க வெளியே போனேமே. இந்த மாதிரி அவசரிச்சுட்டே சொல்லும் போது ஷாதா அப்படியே கேக்குறான், அப்படியா வெளியே போனீங்களா? உங்களை அவர் பனிஷ்மெண்ட் எதுவும் கொடுக்கலையா? நான் கூட நினைச்சேன் அவர் வந்த வேகத்தை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஹெவியா பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அதெல்லாம் எதுவுமே நடக்கல தெரியுமா? நானும் ஜங்குக்கும் வெளியே போயிருந்தோம்.
நாங்க பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம். இப்படி சொல்லும் போது ஷா அப்படியே செம்ம ஷாக்லயே பாக்குறான். என்ன பக்கத்து ஊருக்கு போயிருந்தீங்களா? என்ன சொல்றீங்க? அப்படின்ட்டு அவன் செம்ம ஷாக்லயே கேக்குறான். இந்த சைடு தயங்குறான். அப்படியே ஒண்ணுமே புரியாம பாக்குறான். அவன் அப்படியே ஷாவை பார்த்துதான் கேக்குறான். ஷா, நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? நானும் ஜங்குக்கும் ஃபெஸ்டிவல் காண்டி தான் போயிருந்தோம். இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது ஷாதா அப்படியே சுத்தி முத்தி பாக்குறான். யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்படியே தயங்கோட கைதான் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு ரூம்குள்ள போயிட்டு சொல்றான். இங்க பாருங்க, ஒரு கிங்கும் அவரோட ஒய்ஃபும் சாதாரணமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? இது உங்களுக்கு மட்டும் பெரிய பிரச்சனை கிடையாது, இது கிங்குக்கும் தான் பெரிய பிரச்சனை. ஆனா அவரு உங்களுக்காண்டி ரிஸ்க் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி சொல்லும் போது தயங்கதான் பாக்குறான். அப்ப இது ரொம்ப பெரிய தப்பா? ஆமா, எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அதுவும் கூட எந்த ஒரு சோல்ஜருமே இல்லாம நீங்க போயிருந்திருக்கீங்க. நீங்க போனது கூட ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஒரு கிங் எப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே போலாம்? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இந்த மாதிரி இவன் கத்தும் போது இந்த சைடு நம்ம தயாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்ப அங்குக்கு இதெல்லாம் எனக்காண்டிதான் பண்ணாங்களா? என்னால அவரும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா? இவன் இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கும்போது ஷாதா சொல்றான், சரி விடுங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அவரு அதை சமாளிச்சுக்கிடுவாரு. வேணா நம்ம கிங்குக்கு இதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாதுல்ல. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது தான் அப்படியே ஷாக்லயே பாக்குறான். என்ன சொல்ற? புதுசு கிடையாதுன்னா எனக்கு புரியல. அவரு எப்பவுமே இப்படிதான், எப்பயாவது போர் அடிச்சுச்சுன்னா இந்த மாதிரிதான் சொல்லாம கொல்லாம வேற வேற ஊருக்கு போவாங்க, அதுக்கப்புறம் வேற நாட்டுக்கு போவாங்க. இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதுதான். அதை நினைச்சு நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஷா சொல்லும் போது அப்பதான் தயாக்கு உயிரே வருது. ஆமா, நீங்க எதுக்கு இவ்வளவு பதறீங்க? வேணா கிங்கு வேற எதுவும் பொண்ணோ பையனோ பார்க்க போயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒண்ணு அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவன் யார பார்க்க போனா எனக்கு என்ன? இந்த மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம தயாங்குதான். இங்க பாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது. நைட்டு நான் ஃபெஸ்டிவல் அவ்வளவா சாப்பிடலையா, எனக்கு இப்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாமா? இப்படி கேட்கும் போது நம்ம ஷாதா அப்படியே தயங்க கூட்டிட்டு போறான். இந்த சைடு ஜிம்னா பார்த்தோம்னா அவன் அப்படியே அந்த திங்ஸ் எல்லாம் பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு கோவம் வருது. அதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு உடைக்கிறான். யாருக்கு வேணும் இந்த திங்ஸ் எல்லாம்? இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான் இவன் மனசுல? இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா நான் மனசுல இறங்கிடுவேன்னு நினைச்சிட்டானா? இப்படி சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே அப்படியே தள்ளி விட்டு உடைக்கிறோம். இப்ப அதே இடத்துக்குதான் ஜேக்கு அப்படியே சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருப்பான். ஜிமினா இந்த மாதிரி தள்ளுறதெல்லாம் பார்த்துட்டு ஜேக்கு அப்படியே கிட்டக்க வரான். ஏய், என்ன பண்ற? இந்த மாதிரி இவன் கேட்கும் போது அப்பதான் ஜிம்னாக்கு தெரியுது ஜேகே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம கோவத்திலே அப்படியே திரும்பி பாக்குறான். நான் உன்கிட்ட இதெல்லாம் கேட்டேனா? எனக்கு வாங்கி தர சொல்லி கேட்டேனா ஜேகே? இதெல்லாம் கொண்டுட்டு போ, இதெல்லாம் கொண்டுட்டு போய் மத்தவங்ககிட்ட கொடு. இந்த பொருளுக்கு ஆசைப்பட்டு உன் பின்னாடி நாக்க தொங்க போட்டு வருவாங்க. ஆனா நான் வரமாட்டேன். இப்படி இவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜிம்னா கையில தான் ஜேகே இவனுக்காண்டி வாங்கினா ஆசையா வாங்கின அந்த ஹேர் பின்னு தான் இருக்குது. அந்த ஹேர் பின்னை தான் பாக்குறான். இங்க பாரு, இதை எப்பவும் என்னோட தலையில நான் வைக்கவே மாட்டேன். என் ஹஸ்பண்ட் எப்பயும் செத்து போயிட்டான், நீ செத்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கி எறிறான். ஜேகே பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு கோபமா வருது. அப்படியே ஜிம்னாவதான் பாக்குறான். என்ன, இந்த கொல்லணும்னு உனக்கு தோணுதா? அப்ப கொண்டுக்கோ. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது ஜேகே தான் அப்படியே கீழே இருக்கிற அந்த ஹேர் பின்னை தான் எடுக்கிறான். எடுத்துட்டு அப்படியே ஜிம்னா கிட்டக்கதான் வரான். என்ன ஜேகே, என்ன இதை நீ போட்டுக்கோன்னு சொல்லி கெஞ்ச போறியா? நீ கெஞ்சினாலும் இதெல்லாம் நான் போட மாட்டேன். இவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை பத்தி நான் அக்கலா சிரிக்கிறான். ஹே பேபி பாய், என்ன பேபி பாய், கிட்டத்தட்ட நீ என் கூட 3 மாசத்துக்கு மேல இருக்கிற, உனக்கு அது கூட தெரியல. இந்த ஜேகே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கெஞ்சுவானு நல்லா யோசிச்சு பாரு. என்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து யாரு கெஞ்சிக்கிட்டு இருக்கான்னு இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னா தான் அப்படியே ஜேகே முறைச்சு பாக்கலாம். வேணா ஜிம்னா இவங்களுக்குள்ள நடந்த இன்டிமேட் அப்ப ஜிம்னா எப்படி கெஞ்சிருப்பான் அததான் சொல்றான். ஜேகே, வாய மூடு, தேவையில்லாதெல்லாம் பேசாது, எனக்கு ஒண்ணு பார்க்கவே பிடிக்கல. ஆனா என்ன பண்றது பேபி, எனக்கு உன்னை மட்டும் தானே பார்க்க பிடிச்சிருக்கு. பாரு, எவ்வளவு ஆசையா உனக்காண்டி கூட்டு கொண்டு வந்தா, நான் உனக்காண்டி திருவிழால பார்த்து பார்த்து வாங்கின பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைகிறேன் செல்லும். இப்பெல்லாம் உடைகிறது தப்பு இல்லையா? அது மட்டும் இல்லாம உன் புருஷன் உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு சொல்ற. அப்ப நான் யாரு செல்லம் உனக்கு? இங்க பாரு தங்கம், உன்னை எவ்வளவு பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும் மயிறு, நீ என்ன பூவாலாம் பார்க்க கூடாது.
நான் பூவுக்கெல்லாம் லாயக்கே கிடையாது. நாறு மாதிரி என்ன உரிச்சு எரி அப்படிங்கிற மாதிரில இருக்கு. செல்லம், நானும் போனா போது ஏதோ ஒரு சின்ன பையன் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறியே. இந்த மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஜீனாதான் அவனுக்கு பக்கத்துல அந்த ஃபிளவர் பாட்டு தான் இருந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே விட்டேறிறா. அது லைட்டா ஜிகேயோட நெத்தில அப்படியே உரசிட்டு போய் கீழே விழுகுது. அது உடையிற சவுண்ட் கேட்டுட்டு வெளியே இருக்கிற ஆள்லாம் அப்படியே உள்ள வர பாக்குறாங்க. ஜேகே தான் உள்ள யாரும் வரவே கூடாது, என்ன நடந்தாலும் சரி இந்த மாதிரி சொல்லிட்டு இவன் கத்தும் போது ஜிம்னாதான் அப்படியே பாக்குறான். நம்ம ஜேகேயோட நெத்தில இருந்து லைட்டா அப்படியே ப்ளீட் ஆகுது. ஜேகே தான் பாக்குறான். பரவாயில்ல பேபி, என்னோட பிளட்டையும் அடிக்கடி நீ எனக்கு காட்டதான் இரு. ஆனா என்ன பண்றது, எனக்கு எத்தனை தடவை நீ பிளட் இருக்குன்னு காட்டினாலும் எனக்கு சொரணே கிடையாதே. அதானே, நீ மனுஷனா இருந்தா தானே உனக்கு சொரணை இருக்கும். நீதான் மனுஷனே கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது ஜேகே தான் அப்படியே அந்த ஹேர் பின்ன தான் பாக்குறான். இங்க பாரு பேபி, நீ செத்தாலும் சரி நீ உயிரோட இருந்தாலும் சரி நீ இந்த ஜேகேயோட ப்ராப்பர்ட்டி. அப்படிங்கும் போது இந்த ஹேர் பின்ன மட்டும் நீ எப்படி தூக்கி எறியலாம்? வாச்சலும் நானே உனக்கு மாட்டி விடுறேன். இந்த மாதிரி ஜேகே சொல்லிட்டு கிட்டக்க வரலான்னு பாக்குறான். ஆனா ஜிம்னாதான் அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இது ஜேகேக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னடா எனக்கு இல்லாம ஜிம்னா இவ்வளவு கோவப்படுறான், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, என் கிட்ட வந்து நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மூச்செல்லாம் திணறுது. ஜேகே பாக்குறான். ஏய் பேபி பாய், அமைதியாரு, உனக்கு என்னாச்சு இப்படி சொல்லிட்டு அவன் கிட்டக்கு வரலான்னு பாக்குறான். ஆனா நம்ம சின்னாதான் ஜேகேவை கிட்டக்கவே வர விட மாட்டேங்கிறான். நீ மட்டும் வெளியே போலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் இப்படிதான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிகேக்கு தான் ஒண்ணுமே புரியல. அப்படியே ஜிம்னா கிட்டதான் போக ட்ரை பண்றான். ஆனா ஜிம்னா எல்லாத்தையும் போட்டு அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். ஜேகேக்கு தான் ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே பாக்குறான். வெளியே போ, வெளியே போ இப்படி சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஜேகே தான். ஏய் இங்க பாரு ஜிம்னா, என்ன பாரு, எனக்கு உன்னை பார்க்க பிடிக்காது, வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயங்கரமா கத்திக்கு இருக்கான். நம்ம ஜேகே தான் அப்படியே ரொம்ப பொறுமையா அப்படியே ஜிம்னா கிட்டக்கே வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஜிம்னா கிட்டக்கு தான் வரும்போது அவன் கீழே தான் அந்த ஃபிளவர் பாட்டு உடஞ்சது மிச்சம் இருந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே ஜிம்னா அதை எடுத்து அப்படியே ஜேகேவை பார்த்துதான் எறிறான். அது போய் நல்லாவே ஜேகேவோட ஹெட்ல அடிச்சிருது. லைட்டா ப்ளீட் ஆகிட்டு இருந்த இடத்துல நல்லாவே ப்ளீட் ஆகுது. ஜேகே பாக்குறான். ஏய் ஜிம்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்படி சொல்லிட்டு அவன் கத்தும் போது இந்த சைடு ஜிம்னாதான் ஒரு சைக்கிள் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜேகே தான் இப்ப அவன் இது கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மெதுவா வரான். இந்த சைடு ஜிம்னாதான் அவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தவன் திடீர்னு பார்த்தா மயங்கிடுறான். ஜேகே தான் அப்படியே ஜிம்னா விழுகிறதுக்கு முன்னாடியே அவன் அப்படியே தாங்கி பிடிச்சிடான். பார்த்தா ஜிம்னாதான் அவ்வளவு கத்துனதுல அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அவன் அப்படியே கொண்டு போய் பெட்ல தான் வைக்கிறான். இந்த சைடு பனி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ரூம் அப்படியே கிளீன் பண்ண சொல்றான். அவன் அப்படியே ஜிம்னாதான் பாக்குறான். ஹே பேபிடால், உனக்கு என்னடா ஆச்சு? எப்பவுமே கத்துவ, கோவத்துல ஏதாவது தூக்கி எறிவ, எல்லாமே எனக்கு தெரியும்டா. ஆனா நீ இந்த அளவுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டியே இப்படி சொல்லிட்டான். அவன் அப்படியே ஜிம்னாதான் பாக்குறான். அவன் கொண்டு வந்த ஃபுட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. அவன் ஜிம்னா கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபுட் எடுத்துட்டு வந்துருந்திருப்பான். ஆனா ஜிம்னா சாப்பிடாததுதான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே ஜிம்னோட கையெல்லாம் புடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஜேகேயோட கண்ணுல இருந்துதான் அப்படியே டேஸ் வந்துட்டு இருக்கு. அந்த டேஸ் அப்படியே ஜிம்னோட கையில தான் படுது. ஆனா ஜிம்னா நல்லா மயக்கத்துல இருக்கனால ஒண்ணுமே தெரியல. ஜேகே தான் அப்படியே அரண்மனையில இருக்கிற வைத்தியரை தான் வர சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க எங்கேயோ வெளியே போனதுனால அவங்க வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 மந்த்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே தான் அப்படியே ஜிம்னாவை பார்த்துட்டு அவன் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹே, வேற வைத்தியரும் இல்லையா? யாராவது ஒரு ஆள் இருந்தா சீக்கிரமா வர சொல்லுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ஜிம்னா விட்டு ஒரு அடி கூட பிள்ளை நகலவே இல்லை. அவன் அப்படியே ஜிம்னாவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹே பேபிடால், இங்க பாரு, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆகவும் நான் விட மாட்டேன் இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு இப்ப அந்த இடத்த விட்டுதான் அப்படியே மூவ் ஆன் பண்றான். இந்த சைடு நம்ம டயம் பார்த்தோம்னா அவனுக்குள்ள உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. சுகா சைட் பார்த்தோம்னா அவன் அந்த திங்ஸ் எல்லாமே பாக்குறான். நம்ம ஜேகே அப்படியே பார்த்து வாங்கியிருப்பான் போல. அவன் அப்படியே அந்த ஹேர் பின்ன தான் எடுத்து பாக்குறான். பார்த்துட்டு அவன் எதுவுமே பேசல. அதை அப்படியே ஒரு டப்பால போட்டு அப்படியே வச்சிடறான். இந்த சைடு அதுல இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே பாக்குறான். பார்த்தா 3 பேருக்குமே ஒரே மாதிரிதான் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது
நம்ம சுகானால நல்லாவே புரிஞ்சுக்கிற முடியுது. இல்ல எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவன் பாட்டுக்கு போய் அவன் பெட்ல உட்காந்துடுறான். இந்த சைடு நம்ம ஜேகே தான். அவன் ரொம்ப குழப்பத்திலேயே அவனோட ரூம்ல இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஜேகேவும் அப்படியே அரசவைக்கு போயிட்டா அன்னைக்கு நாட்டுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பத்தி கேட்டுக்கு இருக்காங்க. இப்போ ஒரு அமைச்சர் தான் சொல்றாங்க, இங்க பாருங்க கிங், நம்ம நாட்டுல நிறைய பஞ்சம் எல்லாம் போகுது, அதனால நீங்க இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சொல்லும் போது ஜேகேக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. ஜேகே தான் பாக்குறான். அந்த அமைச்சர் சொல்றாங்க, இங்க பாருங்க கிங், நீங்க ஒரு கிங், அதனால நீங்க அடுத்தடுத்த மேரேஜ் நாட்டோட நல்லதுக்காண்டி பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இவங்க இப்படி சொல்லும் போது ஜேகே தான் அப்படியே யோசிக்கிறான். சுகா, தயாங்கு, ஜிம்னா எல்லாரையும் பத்தி அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்படியே சொல்றான், இப்போதைக்கு மேரேஜ் பத்தின எந்த ஒரு பேச்சும் வேணாம். என்னோட பிரதர் இன்னும் 2 வீக்ல வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி இவன் சொல்லும் போது லீதான் சொல்றான், என்ன இப்படி சொல்றீங்க அரசே? இங்க பாருங்க, இந்த நாட்டோட நல்லதை பத்தி தானே நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அப்ப நீங்க அந்த போது மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது. இவன் இந்த மாதிரி சொல்லும் போது ஜேகேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஜேகே பாக்குறான், இங்க பாருங்க, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி சொல்லிட்டு எல்லா அமைச்சருமே ஜேகே ரொம்ப போஸ்ட் பண்றாங்க. ஜேகேனாலே முடியல. சரி ஓகே, நான் கண்டிப்பா அந்த நாட்டோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன, இப்போதைக்கு இத பத்தின எந்த ஒரு பேச்சும் அரண்மனையில வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஜேகே இந்த மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓகேங்கிறாங்க. நம்ம லீதா அப்படியே நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் சொல்றான், முதல்ல என் பிரதர் வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மேரேஜ பத்தின எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு யாரும் இந்த மேரேஜ பத்தி எதுவும் பேசக்கூடாது. இந்த மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். நம்ம தயங்குதான் அப்படியே குடு குடுன்னு ஓடியாந்து அப்படியே நம்ம ஜேகே முன்னாடி நிக்குது. ஆனா ஜேகே அதை கண்டுக்கவே இல்லை. அவ வேணும்னே அப்படியே கண்டுக்கலாமா அப்படியே போயிடறான். இந்த சைடு தேங்க் பாக்குறான். என்ன இவன் கண்டுக்கிறவே இல்லை, எப்படி இருந்தான், இப்ப என்ன இவன் என்ன பார்க்க மாட்டேங்கிறான் இப்படி சொல்லிட்டான். அவன் அப்படியே ஜேகே பின்னாடியே தான் போறான். ஜேகே அப்படியே பாக்குறான். தயங்க அப்படியே அவன் பின்னாடியே வர்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அப்படியே தயங்க கண்டுக்கலாம அங்க இருக்கிற மத்த எல்லாரு கூடயுமே பேசுறான். தயங்க அப்படியே பாக்குறான். அவன் முன்னாடியே வந்து நின்னாலும் அவனை அப்படியே கண்டுக்கிறாது. தயங்க அவ்வளவு கோபம் வருது. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அதுல அவனோட சின்னலாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகுது. இப்ப அப்படியே ஜேகே தான் தயங்க கண்டுக்காம அவன் வாட்டுக்கு அப்படியே ஒரு சைட் போறான். என்ன இவன் என்னை கண்டுக்கிறவே இல்லை, இவனுக்கு உண்மை நான் இருக்கிறது தெரியலையா, இல்ல இவன் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்றானா, இல்லன்னா இவனுக்கு நான் போற அடிச்சேனா இப்படி சொல்லிட்டு அப்படியே குழந்தை கேக்குது. அது நல்லாவே ஜேகே காதுல விழுகுது. ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே போறான். இந்த சைடு நம்ம டேங்க் பார்த்தோம்னா அப்படியே ஜேகே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பதுங்கி பதுங்கி வரான். ஆனா ஜேகேக்கு நல்லாவே தெரியுது உள்ள வரேன் பேர்ல அப்படியே விழுந்து எழுந்திரிச்சுலாம் வருது. ஜேகேக்கு அது இன்னும் அப்படியே சிரிப்பா வருது. அப்படியே பாக்குறான். இவனுக்கு உண்மையிலே நம்ம பின்னாடி வர்றது தெரியுது, ஆனா தெரிஞ்சுட்டே இப்படி பண்றான். இவன் ரொம்ப கெட்ட பையனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஜேகே தான் அப்படியே திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா தாயாங்கதான் அப்படியே கீழே கையும் காலெல்லாம் விரிச்சு வச்சுட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். இத பாக்கும்போது ஜேகேக்கு அப்படியே சிரிப்பா வருது. அப்படியே கிட்டக்கிட்ட ஓடியாரான். ஏய் தயாங், இங்க என்ன பண்ற? நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். என்ன காலையில வெள்ளனா எந்திரிச்சிட்ட போல, காலையில வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் கூட போடலையே. இந்த மாதிரி ஜேகே கேட்கும் போது நம்ம தயங்குதான் அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷா இருக்கு. அவன் அழுததுக்கு அதுக்கும் லைட்டா அழுததுக்கே பிள்ளைக்கு அவ்வளவு செவந்து போயிருக்கு. ஜேகே அப்படியே பாக்குறான். என்ன தயங்க அழுகுறியா, எதுக்கு அழுகுற சொல்லிட்டு அவன் கேக்குறான். உன்னை நடிக்காத ஜேகே, உனக்கு தெரியாத நான் எதுக்கு அழுகிறேன்னு, ஒன்னாலதான் அழுகிறேன். நான் உன் பின்னாடி வரேன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன இக்னோர் பண்றல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே அப்படியே சிரிச்சுட்டு வந்து தயங்கதான் ஹக் பண்றான். ஏய் என் பேபி பாய் நான் எப்பயாவது இக்னோர் பண்ணிருக்கேனா? இங்க பாராச்சலும் இல்ல நீ என்ன இக்னோர் பண்ணிட்ட. ஏய் நான் உன்னை இக்னோர் பண்ணலடா, நீ வந்து சொல்லிருக்கலாம்ல, இங்க பாருங்க நான் தான் தயாங்க என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. நீ சொல்லாம நீ ஓட்டுக்கு என் பின்னாடியே வந்தேன்னா என் பின்னாடி 1000 பேர் வருவாங்க, அதுல ஒரு ஆளுன்னு நான் நினைச்சிட்டேன். இப்படி இவன் சொல்லும் போது நம்ம தயங்கதான் அப்படியே பாக்குறான். ஏன்னா அவங்களும் நானும் உனக்கு ஒன்னாடா அப்படிங்கிற மாதிரிதான் அவன் லுக் இருக்குது. இந்த சைடு நம்ம ஜேகே தான் பாக்குறான். அவன் பாக்குற பார்வையிலே இவனுக்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியே ஜேகே தான் கிட்டக்க வரான். அவங்க வேற நீ வேறதான், நீ எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், சரியா? சரி ஓகே அதெல்லாம் விடு. இப்ப நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க, உனக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி இவன் கேட்கும் போது நம்ம தயங்குதான் ஒரு பேஸ்கெட் நிறைய வெறும் ஃப்ரூட்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஜேகே பாக்குறான். ஏய் பேபி டால், உனக்கு எப்படி இந்த பழம் எல்லாம் கிடைச்சிட்டு எங்க இருந்து கொண்டு வந்த?
இப்படி ஜேகே சொல்லிட்டு அவன் அந்த பாஸ்கெட்டை தான் அப்படியே உத்து பாக்குறான். நம்ம தாயங்க தான் சொல்றான், இங்க பாத்தீங்களா, இந்த பழத்தை எல்லாமே நான் கார்டன்ல இருந்து பாதி பழம் உங்க அம்மா கொடுத்தாங்க. நான் இது எனக்கு மட்டும் வச்சுக்கிறாம நான் சுகாக்கும் கொடுத்துருக்கேன், ஜிமினாக்கும் கொடுத்துருக்கேன் தெரியுமா. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜேகே தான் அப்படியே இந்த பாஸ்கெட்டை உத்து பாத்துக்கிட்டு இருந்தது. அதுல இருந்து ஒரு பழத்தை தான் எடுக்கிறான். ஹே, இந்த பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இது சொல்லிட்டு அவன் டோன் அப்படியே மாறுது. தயக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கான். அவன் அப்படியே பாக்குறான். எந்த பழம்? இப்படி சொல்லிட்டு அவன் கேட்கும் போது அவன் கையில ஒரு பழத்தை தான் கட்டி சொல்றான். இந்த பழம் உங்க அம்மா தான் கொடுத்தாங்க, அவங்கதான் இது நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஜேக்கே தான் பாக்குறான். இந்த பழத்தை எதுவும் ஜிமினாக்கும் சுகாக்கும் கொடுத்தியா? இப்படி சொல்லிட்டு அவன் கேக்குறான். இந்த சைடு நம்ம தயங்குதான் அப்படியே ஒரு மாதிரி பயத்துல அவன் அப்படியே ஜேக்கேவே பாக்குறான். ஆமா ஜேகே, அவங்களுக்கும் நான் கொடுத்தேன், பழம் நிறைய இருந்துச்சு அதனால கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம தயங்க இந்த மாதிரி சொல்லி முடிக்கும் போது நம்ம தயங்கோட கண்ணத்துலதான் ஒரு ஸ்லாப் விழுகுது. தயங்க அப்படியே பாக்குறான். பார்த்தா அடிச்சது வேற யாரும் இல்ல, ஜேகே தான். இப்ப அப்படியே தயங்கோட சீக்க தான் புடிச்சு கேக்குறான். ஏய் சொல்லு, நீ எதுவும் தின்னு தொலைச்சிட்டியா அந்த பழத்தை? முதல்ல சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாயெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே சின்ன குழந்தைங்க ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்றான். நான் சாப்பிடல, நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே தான் அப்படியே நம்ம தயங்க அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். பாத்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம தயங்கோட ட்ரெஸ்க்குள்ளதான் அப்படியே கைய விடுறான். பார்த்தா உள்ள இதே மாதிரி 2 பழம் இருக்குது. அப்படியே தயங்க முறைச்சு பாக்குறான். இன்னத்துக்கு உங்க அம்மா தான் சொன்னாங்க இது டேஸ்டா இருக்கும், இது நீ தனியா வச்சுக்கோன்னு உங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுகுறான். ஜேகே தான் அப்படியே சொல்லிட்டு போறான். இங்க பாரு, இதெல்லாம் தின்னு தொலைஞ்சிடாத, இங்கே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அப்படியே ஓடியாரான். அங்க பார்த்தா சுகா அப்பதான் அந்த பழத்தை கட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே ஜேகே தான் அந்த பழத்தை தட்டி விட்டுட்டு அப்படியே சுகாவை தான் வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். சுகா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே ஜேகே தான் பாக்கான். ஜேகே என்ன பண்ற, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே புடிச்சு தள்ளி விடுறான். ஹே இங்க பாரு, இந்த பழத்தை எதுவும் நீ சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தயாங்கு பண்ண மாதிரியேதான் அவனோட சீக்கெல்லாம் அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இன்னும் நம்ம சுகா அந்த பழத்தை சாப்பிட்டுருக்காது. இப்ப அந்த பழத்தை கூடயேதான் அப்படியே தூக்கிக்கிட்டு அவன் வெளியே வந்துடுறான். இந்த சைடு சுகாக்கு ஒண்ணுமே புரியல. போற ஜங்குக்க தான் பாக்குறான். பார்த்தா திடீர்னு தயாங்க அப்படியே அழுதுகிட்டே உள்ள ஓடியாரான். ஹயா ஹயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே வரான். சுகா பாக்குறான். ஏய் தயா, என்னாச்சு, எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தொட்டு பாக்குறான். அவனோட சீக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்லாப் வச்சது அவ்வளவு அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஸா செவந்து இருக்கு. சுகா கேக்குறான். ஏய் தயா, உன்னை யார் அடிச்சா, எதுக்கு உன் கண்ணு இப்படி இருக்கு இப்படி சொல்லிட்டு நம்ம பிள்ளை அப்படியே பதறிக்கிட்டே கேக்குது. இந்த சைடு புள்ளதான் அப்படியே அழுகுது. ஹயா இங்க பாருங்க ஹயா, நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஃப்ரூட் கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது பாய்சன் ஃப்ரூட்டா, எனக்கு தெரியாது ஹயா, எனக்கு சத்தியமா தெரியாது. என்கிட்ட ஜேகேவோட அம்மா தான் இந்த பழம் நல்லா இருக்கும்னாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சுகாக்கு அப்பதான் ஞாபகம் வருது. இங்க பாரு தயாங், நீ இத ஜிமினாக்குமா கொடுத்த? இந்த மாதிரி நம்ம சுகா கேட்கும் போது தயாங்க அப்படியே அழுதுகிட்டே ஆமான்னு சொல்றான். அவ்வளவுதான், சுகாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. அவன் அப்படியே தயங்க புடிச்சு இழுத்துக்கிட்டே தான் இப்ப அப்படியே ஜின்னோட ரூம்க்கு முன்னாடிதான் நிக்கிறான். இந்த சைடு அப்பதான் ஜிக்கவும் உள்ள வந்திருப்பான். அவன் அப்படியே பாக்குறான். அந்த பழத்தை பார்த்தா பாதி கட் பண்ண வாக்குல இருக்கு. இந்த சைடு நம்ம ஜின்னா அப்படியே மயங்கி கிடக்கணும். அவனோட லிப்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த பழத்தோட சாய மாதிரி தெரியுது. அவ்வளவுதான் பிள்ளை அப்படியே அழுதுட்டு அப்படியே கிட்டக்க வரான். ஹே ஜிம்னா, இங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான். ஓகேடா, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் ஸ்டோரியில சீக்கிரமா உங்களை நான் மீட் பண்றேன்னா ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி ஓகேடா, டாட்டா பாய் பாய். சீக்கிரமா நெக்ஸ்ட் ஸ்டோரியில நான் உங்களை பாக்குறேன்டா, போயிட்டு வரேன்.